அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வளர்பிறை கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சஷ்டி விரதத்திற்கு பிறகு முருக பக்தர்கள் பலராலும் கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதம் திருக்கார்த்திகை விரதமாகும். சஷ்டி விரதம் பற்றி பலருக்கும் தெரியும் என்றாலும் கார்த்திகை விரத சிறப்புகளை பற்றி பலருக்கும் தெரிவது கிடையாது. கார்த்திகை விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? கார்த்திகை விரதம் இருக்கும் முறைகளை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் நட்சத்திரங்களுக்கு கருதப்படும் கார்த்திகை விரதமாகும். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்ட காரியங்கள் நிறைவேறவும் பலரும் சஷ்டி விரதம் தான் இருப்பார்கள். கார்த்திகை விரதத்தை வெகு சிலர் மட்டுமே தொடர்ந்து கடைபிடிப்பது உண்டு. கார்த்திகை என்பது முருகப்பெருமான் பெயர்களில் ஒன்றாகும். கார்த்திகை என்ற பெயரை குறிக்கும். அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என மருவியுள்ளது. கிருத்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் என்பதால் அன்று விரதம் இருப்பது சிறப்பு. குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி மலையில் கிருத்திகை நட்சத்திர நாளன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வருடத்திற்கு 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருக்கிறது. அவை தை மாதம் வரும் கார்த்திகை, கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை. இந்த 3ம் கார்த்திகை கடவுளுக்கு உகந்த நட்சத்திரங்கள் ஆகும். முக்கியமாக இந்த பங்குனி வளர்பிறையில் வரும் இந்த கார்த்திகை விரதம் மிக சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. 6 என்றால் அக்னி பொறிகள் மூலம் 6 முகங்களோடு பிறந்த முருகன் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டார். அவர் குழந்தையாய் வளர்ந்ததும் திருவிளையாடல்கள் புரிந்ததும் 6 நாட்களே. இப்படி சகலத்திலும் 6 என்னும் எண் முக்கியமாய் அமைய பெற்ற முருகனுக்காக நாமம் சரவணபவ என்னும் 6 எழுத்து ஆகும். கார்த்திகை விரதம் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பித்து நன்றி செலுத்தும் விதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும். சூரனை வதம் செய்ய 6 முகம் தோன்றியதும் அவனை கார்த்திகை பெண்கள் பாலூற்றி போற்றி வளர்த்ததும் குமரன் வளர்த்ததும் அவை சேர்த்து ஒன்றாக்க உமையவனுடன் அங்கே எழுந்தருளிய சிவபெருமான் கார்த்திகை பெண்களை போற்றி வாழ்த்தி இனி கந்தன் இந்த பெண் பெயர்களால் கார்த்திகேயன் என அழைக்கப்படுவான் என்று சொன்னார். மேலும் அவர்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்து இந்த கார்த்திகை பெண்களின் நட்சத்திரம் வரும் சமய விரதம் இருப்பவர்களுக்கு குறைகள் நீங்கி நல்வாழ்வு முக்கியம் கிடைக்கும் என அருள் செய்தார். இந்த கார்த்திகை விரதம் தான் திரு கார்த்திகை, அதாவது கிருத்திகை விரதம் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணி நட்சத்திரத்தன்று பகலில் உணவு சாப்பிடாமல் இரவில் உண்ணாது இருக்க வேண்டும். கார்த்திகை என்று காலையில் நீராடி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். தண்ணீர் மட்டும் அருந்தி முருகனின் அருட்பாடலை பாராயணம் செய்து அன்று முழுவதும் முருகன் தியானம் செய்ய வேண்டும். மறுநாள் ரோகிணி என்று காலையில் நீராடி நித்திய வழிபாடு செய்து அன்னதானத்திற்கு பிறகு அமுது செய்ய வேண்டும். பிறகு ஒவ்வொரு மாதம் வரும் திரு கார்த்திகை என்று விரதம் மேற்கொள்ள வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நல்ல மனைவி, நல்ல ஆயுள் மற்றும் நல்ல கல்வி, நன்மக்கள் பேறு, நிம்மதியான வாழ்வு ஆகியவையெல்லாம் கிடைக்கும் என பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன். 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என பெயர் வந்தது. கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம் கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதமாகும். முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும். தை மாத கிருத்திகையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கார்த்திகை நட்சத்திரமும் முருகனுக்குரியது என்றாலும் வருடத்தின் 3 மாதங்களில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் மிக உயர்வாக போற்றப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை ஆகியன முக்கிய விரத நாட்களாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவர்களுக்கு சகல நலனும் கிடைக்கும் என சிவபெருமானை அவருடைய சிறப்பான நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமாகும். கிருத்திகை என்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நைவேத்தியம் படைத்து 6 வகையான மலர்களால் அர்ச்சனை செய்து 6 வகையான பூஜைகள் செய்ய வேண்டும். அவ்வாறு முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். அடுத்ததாக முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கிருத்திகை விரதத்தை கார்த்திகை விரதம் துவங்க வேண்டும்.
வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபட்டு கிருத்திகை என்று விரதத்தை துவங்கலாம். முருகன் படத்திற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். முடிந்தவரை உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம், கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.